வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 100 MBPS 99 ரூபாய்க்கு அப்படின்னு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே குரூப்போட லிங்க் போட்டு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 100 MBPS 99 ரூபாய்க்கு அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து 99 ரூபா கிடையாது, 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 18% ஜிஎஸ்டி, 17 ரூபா 82 பைசா சேர்த்து 116 ரூபா 82 பைசா. இதுதான் இதோட கான்செப்ட். அதாவது 116 ரூபா 82 பைசாவுக்கு 100 MBPS பிளானோட ஸ்பீடு வந்து நமக்கு தராங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன ரேட்னாலும் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட்டு. சரி, அதுக்கடுத்து இப்போ வாட்ஸ்அப்பில் இவங்க சைடுலேருந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ இருக்க நம்ம வந்து ஒரு 100 MBPS பிளான் வந்து நம்ம ஒரு 649 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 765 ரூபா 82 பைசாவுக்கு நம்ம இந்த 100 MBPS பிளானை நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கோம் அப்படின்னா, அதில் நமக்கு ஒரு 40% ஷேரு அப்படின்னா, அதாவது 60/40 ரெவன்யூ ஷேரிங் இருந்ததுன்னா நமக்கு வந்து 306 ரூபா 33 பைசா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 306 ரூபா 33 பைசாவில் நமக்கு ஒரு 6.2% வந்து எடுத்துக்கிடுவாங்க. எடுத்தப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 259 ரூபா 60 பைசா வந்து கிடைக்கும். இதே இது இவங்ககிட்ட அதே 100 MBPS பிளான் எடுத்தோம்னா நமக்கு வந்து 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 17 ரூபா 82 பைசா சேர்த்து 116 ரூபா 82 பைசா. இதை வாங்கினோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட இதே 765 ரூபா நம்ம பிரிக்கும் அப்படின்னா நமக்கு 765 ரூபாயில் இவங்களுக்கு கட்ட வேண்டிய 116 ரூபா கழிச்சோம்னா 649 ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதாவது 80% லாபம் அப்படிங்கிறது தான் இவங்களோட விளம்பரம். சரி, ஓகே, ஷார்ட்டாக அதை பற்றி சொல்லியாச்சு. சரி, இதோட டீட்டெயிலாக நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். அதாவது 80% ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வேறு என்னென்ன கண்டிஷன்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே தான் இவங்க பண்ணுதாங்க. கோயம்புத்தூரை விட்டு வேறு ஏரியா, அதாவது இப்போ திருநெல்வேலியோ இல்லை தென்காசியோ இல்லை மதுரை அந்த மாதிரி கோயம்புத்தூரை விட்டு வேறு இடம் அப்படின்னா அதுக்கு பிடிஎஸ் சார்ஜுன்னு அதுக்கு ஒரு 50 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து நம்ம கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்க. அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே உள்ளே இருந்தால் தான் அவங்க சொன்ன 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, கோயம்புத்தூரை விட்டு வெளியேனா தனியாக அதுக்கு ஒரு பிடிஎஸ் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து இந்த 100 MBPS 99 ரூபா பிளான் வந்து நம்ம எடுத்து கஸ்டமர் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல நம்மகிட்ட வந்து 100 இன்டர்நெட் கஸ்டமராது இருக்கணும். அதாவது நம்மகிட்ட 100 இன்டர்நெட் பாயிண்ட்டாவது இருந்தால் தான் இவங்ககிட்ட நம்ம இன்டர்நெட் எடுத்து பண்ண முடியும். ஸோ எப்பவும் போல் சின்ன சின்ன இன்டர்நெட் ஆப்ரேட்டர்களுக்கு இது வந்து செட் ஆகாது. நேற்று நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஐபிடிவி ஆப்பை பற்றின வீடியோ. அதில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணோடனே அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் செக்ஷன் வந்து யூடியூபே டிசபிள் பண்ணி விட்டுட்டு, அதாவது நம்ம ஆன் பண்ணி வச்சாலும் ஆன் பண்ணி நம்ம ஐடியிலேருந்தே ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கமெண்ட்டும் டெலிட் ஆயிடுது. கமெண்ட் செக்ஷன் இஸ் டிசபிள்டுன்னு டிசபிள் பண்ணி விட்டுட்டாங்க. அதை பற்றி கூட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கூட நம்ம போட்டிருந்தோம். யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் ஓப்பனாக பேசவும் முடியலை. பேசணும்னா ரிப்போர்ட் பண்ணதுனால நம்மளோட வீடியோ வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணிடுது, இல்லைனா நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துருது. அதனால் முடிஞ்சளவு பேசிக்காக உள்ள கான்செப்டை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணுதோம் இன்டர்நெட்டில். அந்த சர்ச் பண்ணும்போது அந்த இது வந்து நம்ம சர்ச் பண்ணத தகவல் வந்து டைரெக்டாக ஃபாரின் வெப்சைட்டுக்கு போய் அங்கேருந்து தகவலை எடுத்து திருப்பி நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துது அப்படின்னா அது வந்து ILL அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நெட் லீஸ்டு லைனு. இது நம்ம ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணுதோம், அது லோக்கலில் உள்ள ஒரு சென்னை சர்வருக்கு மட்டும் போயிட்டு அங்கேருந்தே கண்டென்ட் எடுத்து வந்து நம்ம கொண்டாந்து தந்துருச்சு அப்படின்னா பியரிங் அப்படின்னு அர்த்தம். அது வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தான். இது வந்து நான் வந்து பேசிக்காக சொல்லுவேன், ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. அதோட வீடியோட லிங்க்கை கூட போடுதேன். ILLனா என்ன, பியரிங்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாகவே போட்டிருக்கு, நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு இதை சர்ச் பண்ணும்போது அதோட தகவல் வந்து இப்போ ஃபாரின் வெப்சைட்டில் தான் இருக்குது, அப்போ அங்கே போய் தான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு தேவை வந்து லீஸ்டு லைன் இருந்தால் தான் டைரெக்டாக அங்கே ஃபாரின் வெப்சைட்டில் போய் அதை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை எடுத்து நமக்கு கொண்டு வந்து தரும். வெறும் பியரிங் மட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபாரின் வெப்சைட்டில் போய் கனெக்ட் ஆகுறதுலே பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். இது பியரிங்னா என்னென்னா, நம்ம இங்கேருந்து இப்போ ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணுறோம், அது வந்து சென்னையில் உள்ள சர்வரில் தான் இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வருதுனால குயிக்காக டேட்டாவும் கிடச்சிக்கிடும், கம்மியான செலவுலையும் கிடச்சிக்கிடும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ பியரிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி பியரிங்கை வந்து வாங்குதோம் அப்படின்னா அதே இது வந்து ILL வாங்குதா இருந்தால் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து ILL வந்து ரேட்டு கூட.
ஸோ கம்மியான ரேட்டில் இன்டர்நெட்டை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஐஎல்எல்ல பியரிங்கை தண்ணியை கலக்கிறது மூலமாக தான் கம்மியான ரேட்டில் வந்து நம்ம இன்டர்நெட்டை வந்து கொடுக்கக்குள்ள வாய்ப்பே இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஎல்எல் வந்து ஒரு பங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் ஒரு 7 பங்கு பியரிங்கை கலக்காங்க அப்படின்னா அது ஒரு 1:8 ரேஷியோ வச்சுக்கிடுவோம். அதாவது 1:8 ரேஷியோவில் 1 மடங்கு வந்து ஐஎல்எல் வந்து கொடுக்காங்க, 7 மடங்கு வந்து பியரிங் வந்து கொடுக்காங்க அப்படின்னா, இதில் வந்து பியரிங் பார்க்க எந்த யூஸருக்கும் வந்து வித்தியாசம் தெரிய போகிறதில்ல. அதாவது பியரிங் பார்க்கவங்கன்னா நார்மலாக யூடியூப்புக்கு, ஃபேஸ்புக்கு, கூகுளு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி லோக்கல் சர்வரில் உள்ள டேட்டாவை மட்டும் ஆக்சஸ் பண்ணுற யூஸருக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி கம்மியான பிளான் வந்து கட்டாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ஐஎல்எல் யூஸ் பண்ணுது, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இங்கேருந்து ஃபாரின் வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து ஒரு 1:8 ரேஷியோவில் கொடுக்கும். அதாவது 7 மடங்கு பியரிங் வெறும் ஒரே ஒரு மடங்கு தான் ஐஎல்எல் கொடுக்கும் அப்படின்னா, அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 80 mbps ஸ்பீடு எடுக்காரு அப்படின்னா அவருக்கு ஐஎல்எல் வந்து வெறும் 10 தான், அதாவது ஒரு 10 mbps தான் இருக்கும். அப்போ அவங்க இங்கேருந்து அங்கே போய் கனெக்ட் ஆகுறதுக்கு அந்த டேட்டா டிலே வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற பிரச்சனை வந்து கட்டாயம் ஐஎல்எல் யூஸ் பண்ணுற யூஸருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பயன்படுத்தவங்களுக்கு வந்து இது ஓகே தான். மற்றபடி ஒர்க்குக்காக பயன்படுத்தவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து செட் ஆகாது. அதாவது ஃபுல் பியரிங் வந்து செட் ஆகாது. இதில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான் பிரச்சனையே வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கூட நான் ஒரு குரூப்பில் வந்து பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி ஆப்ரேட்டர் வந்து பியரிங்கை அதிகம் கொடுத்துட்டு ஐஎல்எல்ல கம்மி பண்ணும்போது, அதாவது பியரிங்கே அதிகபட்சம் கொடுத்துட்டு கம்மியான அளவு தான் ஐஎல்எல் கொடுக்கும்போது, அந்த மாதிரி வேலை பார்க்கவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க கம்பெனியோட வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியலை, அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருந்து கூட நீங்கள் இந்த மாதிரி நெட்டுலாம் வந்து எடுக்கண்டாம், தனியார் ஆப்ரேட்டர்கிட்ட வந்து எடுக்காதீங்க, குறிப்பிட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் தான் எடுக்கணும் அப்படின்னு சர்க்குலர் விட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கேயோ 1-2 ஆப்ரேட்டர் இந்த மாதிரி கம்மியான வெறும் பியரிங்கை மட்டும் எடுத்து பண்ணுறவங்களால ப்ராப்பராக பண்ணுற நிறைய ஆப்ரேட்டர் கூட பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கருத்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கருத்துமே கட்டாயம் ஒரு உண்மையான விஷயந்தான். ஏன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அந்த கம்பெனிக்காரன் வந்து கண்டுக்கிட போகிறதில்ல. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணும்போது, அதுவும் சேம் கம்பெனி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால ரிப்போர்ட் பண்ணும்போது கட்டாயம் அந்த கம்பெனியில் இருந்து கூட இந்த மாதிரி கம்பெனி நெட்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனி நெட்டை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேபிள் ஆப்ரேட்டரோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த கான்செப்ட் தான் வந்து நேட்டு. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிடுங்க. இது மூலமாகவும் இன்டர்நெட்டை வந்து எப்படி இவங்க கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தெரியும். நேட் அப்படிங்கிறதோட வேலை என்ன, இது வந்து ஒரு பேசிக்காக பார்ப்போம். நேட் வந்து ஒரு ப்ரைவேட் ஐபியை வந்து பப்ளிக் ஐபியாக சேஞ்ச் பண்ணுற வேலை தான் நேட்டோட வேலை. இதில் வந்து ஸ்டாட்டிக் நேட்டு, டைனமிக் நேட்டு, சோர்ஸ் நேட்டு நிறைய இருக்குது. இதில் சோர்ஸ் நேட்டு, அதாவது இப்போ ஒரு லோக்கல் ஐபி வந்து 192.168.1.1 அப்படின்னு இருக்குன்னா, இது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி ஒரு டெஸ்டினேஷன், அதாவது 2.2.2 இந்த ஐபிக்கு போனோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை சேஞ்ச் பண்ணது தான் சோர்ஸ் நேட்டு. இது என்ன பண்ணணும்னா 192.168.1.1 அப்படிங்கிறத 100.100.100.10 அப்படின்னு மாற்றி அதை வந்து டெஸ்டினேஷனான 2.2.2 அந்த இதுக்கு வந்து சென்ட் பண்ணோம். இதுதான் இதோட பேசிக் கான்செப்டோட வேலை. 99% நேட் வந்து சோர்ஸ் நேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு % தான் டெஸ்டினேஷன் நேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஸ்டாட்டிக் நேட்னா ஒரு ப்ரைவேட் ஐபிக்கு ஒரு பப்ளிக் ஐபி வந்து அசைன் பண்ணுறது வந்து ஸ்டாட்டிக் நேட்டு. இப்போ லோக்கல் ஐபியிலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் போகிறது வந்து டைரெக்டாக ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் கேட்வேக்கு ஸ்ப்ளிட் ஆகும், இன்னொன்று வந்து பியரிங்க்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பியரிங் வந்து நம்ம கூகுள், யூடியூப்பு, இந்த நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி எத்தனை லோக்கல் ஐபிக்கு ஒரு பப்ளிக் ஐபி, அதாவது சோர்ஸ் நேட் ஐபி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதை வந்து தீர்மானிக்கி. அதாவது இப்போது 4 ரிக்வெஸ்ட் போகுது, அந்த 4 ரிக்வெஸ்ட் போகிற லோக்கல் ஐபிக்கு 4 லோக்கல் ஐபிக்கு இவங்க வந்து ஒரு சோர்ஸ் நேட் ஐபி வந்து அசைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து சூப்பர், அதாவது பெஸ்ட் ரிசல்ட்டு. அதே இது 8க்கு, அதாவது 8 ப்ரைவேட் ஐபி, அதாவது லோக்கல் ஐபிக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி, அதாவது சோர்ஸ் நேட் ஐபி வந்து கொடுக்காங்க அப்படின்னா ஓகே குட். இதே இது
64 லோக்கல் ஐபிக்கு வெறும் ஒரே ஒரு சோர்ஸ் நெட் ஐபி வந்து கொடுக்காங்க அப்படின்னா தான் அது வந்து புவர். இப்படியுமே நிறைய ஐஎஸ்பி வந்து பண்ணுதாங்க. அது மூலமாகவும் ரேட்டை வந்து குறைச்சி கொடுக்க கட்டாயம் முடியும். இது 8 லோக்கல் ஐபிக்கு ஒரு சோர்ஸ் நெட் ஐபி கொடுக்க இடத்துல 64 லோக்கல் ஐபிக்கு ஒரே ஒரு சோர்ஸ் நெட் ஐபி கொடுக்கும் மாதிரி இந்த மாதிரி தண்ணி அதிகம் கலக்கிறதுனால தான் குறைஞ்ச ரேட்லேயும் கொடுக்க வந்து முடியும். ஸோ ஐஎஸ்பிகிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, எத்தனை லோக்கல் ஐபிக்கு ஒரு சோர்ஸ் நெட் ஐபி வந்து கொடுப்பீங்க, அதாவது ரேட்டு குறைச்சி தாரேன் அப்படின்னு சொல்லுதவங்ககிட்ட இந்த மாதிரி எத்தனை லோக்கல் ஐபிக்கு ஒரு சோர்ஸ் நெட் ஐபி வந்து அசைன் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம், எவ்வளவு பியரிங், என்ன ரேஷியோவில் பியரிங்கை வந்து கொடுக்காங்க, என்ன ரேஷியோவில் ட்ரூ இன்டர்நெட்டை வந்து கொடுக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிடுங்க. பியரிங்கை வந்து மிக்ஸ் பண்ணலாம், அது வந்து தப்பு இல்லை. இந்த பியரிங்கோட ரேஷியோ வந்து அதிகமாக உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணுத கஸ்டமருக்கு, அதாவது ஐஎல்எல் மட்டும் யூஸ் பண்ணுத யூஸருக்கு வந்து கட்டாயம் அது வந்து திருப்தியான ஒரு இன்டர்நெட் சேவையாக இருக்காது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட கருத்து என்ன அப்படின்னா, ரேட்டை குறைச்சி கொடுக்காங்க இந்த கம்பெனியோ இல்லை எந்த கம்பெனியோ, வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்க கம்பெனியோ இல்லை புதுசாக எதுவும் இன்னமும் அடுத்த நிறைய கம்பெனி வந்தாலோ அதில் நீங்கள் இன்டர்நெட் எடுத்து பண்ணதாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எழணும் அப்படின்னா, அவங்க என்ன ரேஷியோவில் பியரிங் வந்து கொடுக்காங்க, என்ன ரேஷியோவில் இன்டர்நெட்டை வந்து மிக்ஸ் பண்ணுதாங்க அப்படிங்கிறத வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கிடுங்க. பியரிங் இருக்கலாம், அதிகமாக பியரிங் மட்டுமே வச்சு கட்டாயம் நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது, ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வந்து கட்டாயம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து எத்தனை லோக்கல் ஐபிக்கு வந்து ஒரு சோர்ஸ் நெட் ஐபி வந்து கொடுக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதில் வந்து ஒரு சோர்ஸ் நெட் ஐபிக்கு 8 லோக்கல் ஐபி அப்படின்னா ஓகே. இது 64 லோக்கல் ஐபிக்கு ஒரு சோர்ஸ் நெட் ஐபி தான் அப்படின்னா கட்டாயம் அது வந்து வேஸ்ட்டு தான். அதனால் அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அதையும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸும் அவங்கள்ட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. மெயினான ஒரு விஷயம், நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்கணுன்னா, அவங்க வந்து ஒரு ஐஎஸ்பி லைசன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. ஐஎஸ்பி லைசன்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது, ஏபிசி அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குது. வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணுறவங்க வந்து ஏ கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பி வந்து ஸ்டேட் லெவலில் இன்டர்நெட் பண்ணுறவங்க வந்து பி கிளாஸ் லைசன்ஸ் வந்து எடுப்பாங்க. சி கிளாஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதான் மாவட்ட அளவில் பண்ணுறவங்க வந்து ஐஎஸ்பி லைசன்ஸில் சி கிளாஸ் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். இது வந்து டாட்டில் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். லைசன்ஸுக்கும் தனி சார்ஜஸ் உண்டு. இந்த லைசன்ஸ் வந்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த பியரிங் ஐஎல்எல் இந்த இது வந்து எவ்வளவு தான் ரேட்டு, இது வந்து எதனால் பியரிங்கை அதிகம் கலக்கவங்களால் ரேட்டை கம்மியாக கொடுக்க முடியுதுங்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஜிக்கு, அதாவது 1024 MBPSோட பியரிங்கோட ரேட்டு வந்து 10,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிடுவோம். இதே இது அப்படியே 1 ஜிக்கு 1024 MBPS ஐஎல்எல் வாங்குறதா இருந்தால் அது வந்து 145 ரூபா ஒரு எம்பி. அப்போ 145 × 1024 எம்பின்னா எம்பிபிஎஸ்னால் கிட்டத்தட்ட 1,48,480 ரூபா வரும். அதாவது பியரிங்னா 10,000 ரூபா, ஐஎல்எல்னா 1,48,480 ரூபா வரும். இவ்வளோ அளவுக்கு ரேட் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் பியரிங்கை மட்டும் கொடுக்கவங்களால கட்டாயம் 99 ரூபாய்க்கு கீழே கூட கொடுக்க முடியும். இதனால தான் எவ்வளோ பியரிங் வந்து மிக்ஸ் பண்ணுதாங்க, எவ்வளோ இன்டர்நெட் வந்து மிக்ஸ் பண்ணுதாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இதுபோக என்எல்டி காஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஹாஃப் ஜிக்குக்கு ஒரு ரேட் இருக்கும், 1 ஜிக்குக்கு ஒரு ரேட் இருக்கும். என்எல்டி காஸ்ட் வந்து 65 ரூபாயிலலாம் இருக்குது. அதுவும் இதில் வந்து ஆட் ஆகும், நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஐஎல்எல் வாங்குறதா இருந்தால் 145 ரூபானா ப்ளஸ்ஸு இந்த என்எல்டி காஸ்ட்டும் சேர்த்து ஆட் ஆன் வந்து ஆகும். ரேட்டை கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரா பேண்ட்வித்தில் வந்து பியரிங்கை வந்து அதிகம் கொடுத்துட்டு ரா பேண்ட்வித்தோட ரேஷியோ வந்து ரொம்ப குறைக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நமக்கு வந்து கெட்ட பேர் தான் வரும். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து சொந்தமாகவே ரா பேண்ட்வித் இருக்கனால அவங்க இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ரா பேண்ட்வித்தை குறைச்சி பியரிங்கை அதிகமாக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா ஒர்க்கிங் சர்வரில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு கெட்ட பேர் வந்து வரும். அதுக்கடுத்து 200 இன்டர்நெட் கஸ்டமர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் தனியாகவே நீங்கள் பேண்ட்வித் எடுத்து
பண்ணலாம், எந்த கம்பெனியும் சார்ந்து இருக்கேன்னா. அப்படி நீங்கள் தனியாக எடுத்து பண்ணாலே 60% ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் கஸ்டமருக்கு கொடுக்கணும், கஸ்டமரை கவர் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் மெயினாக இந்த இன்டர்நெட்டை மட்டும் கொடுக்காம, ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்என்எல், ரெயில்டெல் இன்னும் 1-2 நெட் வச்சுருந்தா கூட எக்ஸ்ட்ரா இந்த கம்மியான இந்த 100 MBPS வந்து 99 ரூபா இந்த இன்டர்நெட்டையும் உங்கள் OLTயில் ஒரு இன்புட்டாக கொடுத்து பியரிங்கை மட்டும், அதாவது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மட்டும் யூஸ் பண்ணுற யூஸருக்கு கூட நீங்கள் வந்து அதை கொடுத்து சக்ஸஸ் பண்ணலாம். இதை பண்ணண்டாம் அப்படின்னு இல்லை, இதை வந்து பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்புட்டாக நீங்கள் கொடுத்துட்டு இதை மட்டும் கேட்க கஸ்டமர் கூட நீங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, கட்டாயம் பியரிங்கை வந்து அதிகமாக பியரிங்கை மட்டும் வச்சு குறைஞ்ச ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணதோட நல்ல குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பிளானில் பண்ணுங்கள். கட்டாயம் இன்டர்நெட் ஃபீல்டில் வந்து கட்டாயம் வின் பண்ணலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.